ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த நாளே பிரிஞ்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 4 குழந்தை இருக்குது. அந்த 4 குழந்தைங்களும் ஹீரோக்கு தெரியாமல் ஹீரோயின் எப்படியெல்லாம் காப்பாற்றி வைக்கிறா ஹீரோ கண்ணில் படாமல். ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் கதை. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பெட்டில் இருக்காங்க. ஹீரோயின் காலையில் எழுந்து பார்க்குறாளா, பார்த்த உடனே பதறி போயிடுறா. அடடா என்னடா பண்ணி வச்சிருக்கோம், நம்ம எங்கே இருக்கோம், யார் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. ஆக்சுவலாக பார்த்தா இவ ஒரு 6 வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அந்த பையன் பிரேக்கப் பண்ணிட்டு இருக்கான். என்ன ரீசன் ஏன் அப்படின்னு சொல்லாமல் கொள்ளாமல் இவளை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். அந்த சோகத்தில் இவ நைட்டு பூரா கிளப்ல உட்காந்து குடிச்சிருக்கா. அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துருக்கா. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இவனை பார்க்கவே கூடாது. கண்டிப்பாக இவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடணும். இவன் வந்து கண்டிப்பாக ஒரு கால் பாயாக தான் இருப்பான். அது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்காக வந்து காசு வைக்கிறா. அதுக்கப்புறம் இவன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், வேணும்னா இன்னும் கொஞ்சம் காசு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவும் காசு வச்சுட்டு போயிடுறா. அதோட 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 4 வயசுல 4 குழந்தைங்க இருக்கு. 2 பொண்ணு 2 பையன். இவ வந்துட்டு பயங்கர ஜாலியாக தான் இருக்கா. குழந்தைங்களுமே வந்து நம்ம ஹீரோயின் மேலே பயங்கர பாசமாக இருக்காங்க. இவ வந்துட்டு அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு தான் குழந்தைங்க கிட்ட சொல்லியிருக்கா. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க கிட்டலாமோ அதே தான் சொல்லியிருக்கா. ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. இவ வேலைக்கு போகிற டைமில் அவங்க தான் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா ஒரு டிவி சேனலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த டிவி சேனலில் ஒரு ஆங்கர் இருக்கா. அவளுக்கு அசிஸ்டண்ட்டாக தான் நம்ம ஹீரோயின் வேலை செய்கிறா. அவள் வந்து போட்டு வறுத்து எடுக்கிறா. எல்லாத்துக்கும் ஹீரோயினை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. டைமுக்கு வர மாட்டியா, வேலைலாம் ஒழுங்காக பண்ண மாட்டியா அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. ஆனால் ஆஃபீஸில் யாருக்குமே ஹீரோயினுக்கு குழந்தை இருக்கிற விஷயம் தெரியாது. இவ வந்து சிங்கிள்ன்ற மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கா. இப்போதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர். அவனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த ஆங்கர் எல்லாருமே இங்கே வராங்க. அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ ஒருத்தனை பிடிச்சி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். நீ எப்படி வந்துட்டு என்னோட பிஸ்னஸில் தலையிடுவ அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சது, ஐயோ இவன் இங்கே இவ்வளோ பெரிய கம்பெனியில் உட்காந்துட்டு இருக்கான், அன்னைக்கு நம்ம இவன் கூட தானே இருந்தோம், இவன் கால் பாய் தானே அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோ வந்துட்டு இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு ரகட் பாய் போல. அவன்லாம் எவனும் பார்க்க மாட்டான், கோவம் வந்து பொழந்து எடுத்துடுறான். அதை பார்த்த உடனே இவங்கெல்லாம் அலர்ந்துடுறாங்க. ஐயோ இவன் என்னடா இவ்வளோ கொலவெறி பிடிச்சவனா இருக்கான், இவனுக்கு மட்டும் நம்ம கிட்ட குழந்தைங்க இருக்கிறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்மளையும் நம்ம குழந்தைங்களையும் உயிரோடு வைக்க மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா பயந்துடுறா. இன்டர்வியூ எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் அவளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேமராக்கு பின்னாடி இவன் மூஞ்ச மறைச்சாப்புலையே நின்றுக்கிட்டு இருக்கா. ஆங்கரும் வந்து எக்கச்சக்கமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா ஹீரோ கிட்ட. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த குழந்தைங்க அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுன்றான். சும்மா இல்லாமல் இந்த ஆங்கர் என்ன பண்ணுறா அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு நீங்கள் என் கூட டின்னருக்கு வரீங்களா, நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவ்வளோதான் ஹீரோ செம்ம கடுப்பாயிடுறான். மரியாதை தூக்கிடுங்க எல்லாத்தையும் வெளியில் போடு அப்படின்னு சொல்லி அவனோட செக்ரட்டரி கிட்ட சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இவ இருக்கிற கிராண்டில் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கான சேலரியை கூட கொடுக்காம நீ வந்தது லேட்டு, உன்னால தான் எல்லாமே கெட்டு போச்சு, நீ ரொம்ப அன்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேயே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோயினுக்கு செம்மையாக ஆத்திரம் வருது. அடியே எதுக்கடி இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் என்ன பண்ணுவேன் சேலரி இல்லாமல் அப்படின்னு கத்துறா. கொஞ்சமாக அதெல்லாம் கண்டுக்கல, அவள் பாட்டு போயிடுறா. கரெக்டாக அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணி வச்சிருந்தா போல. இங்கே ஹீரோ தான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏற்கனவே தெரியாது இல்லையா, இப்பதான் தெரியும். இவங்க கம்பெனில இருந்து ரிசப்ஷனுக்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஹீரோயினும் சந்தோஷப்படுறா. பரவாயில்ல நம்ம ரிசப்ஷன்ல தானே இருப்போம், அவனை ரொம்ப பார்க்குற மாதிரி இருக்காது, கண்டிப்பா இந்த வேலையை ஒத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஓகே சொல்லிடுறா. இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, சிசிடிவி கேமராலாம் வந்து வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எந்த நேரமும் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாம ஆன்ட்டியுமே இருந்து கூட பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் இவ மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. குழந்தைங்கள விட்டுட்டு இந்த மாதிரி வர்றதுக்கு வந்து ஜாயின் பண்ண நாளே வந்து பார்த்தா ஹீரோ அங்க வரான்.
வந்துடுறான். வந்த உடனே இவ பயந்துடுறா. ஐயோ இவன் பார்த்துருவானோ, இவங்க வேற எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சிடறாங்க, எல்லாரும் நில்லுங்க, பாஸ் வராரு, பாஸுக்கு வணக்கம் சொல்லணும்னு ஹீரோவுமே ஹீரோயின் நல்லாவே பாக்குறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு நம்ம கண்டுக்காத மாதிரி இருந்துடலாம், நமக்கு எதுவும் ஞாபகம் இல்லாத மாதிரி இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சபடியே நின்றுட்டு இருக்கா. ஹீரோ அவனோட ரூமுக்கு போய் எல்லாத்தையும் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பனா நேற்று இன்டர்வியூக்கு வந்ததும் இவதானா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவ கேமரா பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தா இல்லையா, அப்ப யோசித்து பார்க்கறான். கையில வந்து எந்த மோதிரமும் இல்லாத மாதிரி இருக்கு. அப்பனா அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். சிசிடிவி கேமரால உட்காந்துட்டு இருக்க ஹீரோயினியே பார்த்துட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா இவனுக்கு வந்து மைல்டா டவுட் வந்துச்சு இல்ல, அவதான் இவளா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடுது. அதே டைமுக்கு நம்ம ஹீரோயினும் குழப்பத்துல இருக்கா. ஃப்ரெண்ட் டெஸ்க் வேலைக்கு வந்தா அவன் மீட் பண்ண மாட்டான் ரொம்ப அப்படின்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு அவன் நல்லா நம்மளை மீட் பண்ணிட்டானே, அதனால அவன் கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்றது, நம்மளோட குழந்தைகளை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் வேலை செய்கிறது வந்து ஒரு பெரிய ஹோட்டல். அங்கே ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஹீரோயினை கேள்வி மேலே கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பண்ண தப்பியே வந்துட்டு இந்த ஹோட்டலோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஹீரோ வந்த உடனே இந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, என்ன ஆளை போட்டிருக்கீங்க வேலைக்கு, இவளுக்கு ஒன்றுமே தெரியல, பேபன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை நல்லா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு ஆரம்பிடுது. என்ன வந்துட்டு ஐயோ இவனுக்கு ஞாபகம் வந்துருமா அப்படின்னு. நீங்க சொல்றது உண்மைதான், இவளுக்கு வந்து ஃப்ரண்ட் டெஸ்க்ல உட்கார்றதுக்கு கொஞ்சமும் தகுதி இல்லை, இவளை என்னோட செக்ரட்டரி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். என்ன சார் நீங்க அவளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்னது செக்ரட்டரியா, என்ன எதுக்காக இவன் செக்ரட்டரி ஆகிறான் அப்படின்னு சொல்லி பதட்டம் ஆயிடுது. இவன் பாட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான். நம்ம பழைய செக்ரட்டரிக்கு அடப்பாவீங்களா, என்னோட வேலையில உழ வச்சுட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி பயமாயிடுது. அம்மா தாயே, நாளைக்கே நீ வந்துட்டு செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்ணிடுமா, வேற வழி இல்லை, என்ன பண்றது, என் வேலை மிஞ்சுமா மிஞ்சாதானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சாபம் மேல சாபமா விட்டுட்டு அங்க இருந்து போறாரு. இவ வீட்டுக்கு வந்தும் பயங்கரமான குழப்பத்துல இருக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு குழந்தைங்களை பாத்துக்கணும்னா வேலை வேணும். இந்த வேலையில ஹீரோவோட கண்ணு முன்னாடியே இருந்தானா கண்டிப்பா ஹீரோக்கு ஞாபகம் வந்துடும். ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா குழந்தைங்க இருக்கிறது தெரிஞ்சிடும். குழந்தைங்க இருக்கிறது தெரிஞ்சா அவன் நம்ம கிட்ட இருந்து குழந்தைங்களை பிரிச்சுடுவான். இல்லைன்னா இந்த சொத்துக்காக நம்ம வருவோமோ அப்படின்னு நினைச்சு நம்மளையும் நம்ம குழந்தைங்களையும் கொண்டுட்டானா என்ன பண்றது அப்படின்னு எக்கச்சக்கமா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் ஆஃபீஸ்ல வந்துட்டு செக்ரட்டரி கூட்டிட்டு போயிட்டு என்னென்ன வேலைலாம் ஹீரோயின் செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயின் தான் பார்க்குறா. மீட்டிங்கும் நல்ல மணியாக முடிஞ்சிட்டுதான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் தனியாக இருக்காங்க. போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்னது டோரை க்ளோஸ் பண்ணுமா, எதுக்கு அப்படின்னு கேட்குறா. சொன்னதை செய்கிறியா இல்லை நம்ம ரெண்டு பேரும் பேசுறத எல்லாரும் கேட்கணுமா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளே போய் க்ளோஸ் பண்ணிடுறா. ஹீரோக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிடுது இவங்க ரெண்டு பேரும் தான் அன்னைக்கு நைட்டு இருந்தாங்கன்றது. அது தெரிஞ்ச உடனே மரியாதையை உண்மையை சொல்ல, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையா, எதுக்காக வந்து எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிற அப்படின்னு கேட்குறான். இவ என்ன சொல்றான்னா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நீங்க யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. இதை பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு நைட்டு நீ தான் என் கூட இருந்துடுறது. ஆனா எதுக்காக நீ வந்து இப்போ போய் சொல்ற, அன்னைக்கு நீ என்ன பண்ண தெரியுமா, இவ்வளோ பெரிய கம்பெனி ஓனர் நான், என்னவோ ஒரு கால் பாய் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு காசு வேற வச்சுட்டு போனல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்காக உன்னை கொல்லணும்னு நான் எவ்வளோ நாளாக தேடினேன் தெரியுமா அப்படின்னும் போது, ஐயோ கொல்ல போறீங்களா, தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுறா. அப்பனா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமா ஆமா உண்மைதான், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, அன்னைக்கு நான் ரொம்ப குடிச்சிருந்தேன்னா அதனால தெரியாம அதெல்லாம் நடந்துடுச்சு. நீங்க வந்து நான் காசு வச்சுட்டு போனது பெரிய குத்தமா நினைச்சீங்கன்னா இப்போ வேணா அந்த காசை திருப்பி கொடுத்துருங்க, அதுக்காக என் உயிரெல்லாம் எடுத்துடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறா. என்ன நீ அவ்வளோ கேவலமா பொம்பளை பொறுக்கின்னு நினைச்சிட்டல, பொம்பளை பொறுக்கினா என்ன பண்ணுவான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிறானா. ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆயிரா. ஐயோ தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறா. இதுக்கப்புறமாவது என்கிட்ட நீ ஒழுங்கா நடந்துக்கோ, நான் வந்துட்டு உன்கிட்ட பேசினேன் அப்படின்னா இந்த யாருன்னு தெரியாத மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை விட்டுட்டு போயிடுறான். ஆனால் ஹீரோயினுக்கு இப்போ இங்கேருந்து எப்படியாவது போகணும், இந்த வேலையில் இனிமேல் கண்டினியூ பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடுவான் அப்படின்னு பயமாயிடுது. அதோட ஈவினிங் வந்து வீட்டுக்கு போன உடனே குழந்தைங்களை கூட்டிகிட்டு ஷாப்பிங் போகிறா. அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு குட்டி பையன் மட்டும் என்ன பண்ணுறான்னா, ஒரு காஸ்ட்லியான கார் நின்றுக்கிட்டு இருக்கு, இந்த ரோல்ஸ் ராய்ஸோ ஏதோ
சொல்லுவாங்க இல்லையா, அந்த கார் தான் நின்றுட்டு இருக்கு. அதில் போயிட்டு லைட்டில் அழகாக கிறுக்கி வச்சிடறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த கார் நம்ம ஹீரோவோட காரு. கிறுக்கினது மட்டும் இல்லாமல், அங்கிள் உங்களுக்காக தான் நான் வந்து இங்கே டிராயிங் வரைஞ்சிருக்கேன், சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேட்குறான். அட பாவி, நீ சிக்கின, இந்த ஆளுக்கு குழந்தைங்களையே பிடிக்காது, உன்னை என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி நினைச்சுக்கிறான். அந்த குழந்தை சொல்றத காது கொடுத்து கூட கேட்காம ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோயினோட ஆன்ட்டி அங்க வராங்க. செக்ரட்டரி என்ன பண்றாருன்னா, கார்டை கொடுத்து இதுக்கு எவ்வளவு பில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன், நீங்க எல்லாத்தையும் எனக்கு பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, இவனுங்க இதுக்கு எவ்வளவு பில் போடுவானுங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதட்டமாகுது. நேராக ஹீரோயின் கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி கார்டையும் கொடுக்குறாங்க. அந்த கார்டை பார்த்த உடனே இவளுக்கு பதட்டமாயிடுது. ஐயோ டேய், உனக்கு இருக்கிறதுக்கு கூட வேற கார் கிடைக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஆன்ட்டியை வந்து செக்ரட்டரிக்கு கால் பண்ணி கேட்டா, அசால்ட்டா அவர் வந்து 2 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னது 2 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டியும் நம்ம ஹீரோயினும் செம்ம ஷாக்கு. 2 லட்சத்துக்கு எங்க போகும், தூக்கு போட்டு தொங்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அதோட மறுநாள் காலையில் போயிட்டு அந்த காரை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ்வளோண்டு குழந்தை கிறுக்கி இருக்கு, இதுக்கு போய் இந்த ஆள் என்னன்னா 2 லட்சம்னு கேட்குறான். மனசாச்சே இல்லையா இவனுக்கெல்லாம்? இவ்வளோ பெரிய கார் வச்சிருக்கான், அவனால் இதை கூட சரி பண்ணிக்க முடியாதா சுயமா? அதை கூட என்கிட்ட தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. சரி போகுதானே அப்படியே அழைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அழைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு கரெக்டாக ஹீரோவும் செக்ரட்டரியும் வந்துட்டு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கடி அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு குழந்தை இதில் கிறுக்கி வச்சிருச்சா, அதுதான் என்னவோ இருக்கு அப்படின்னு தொடச்சிட்டு இருந்தேன். உங்க காராச்சே கிளீனா பாத்துக்கணும்ல அப்படின்னும் போது, அது குழந்தை தான் வரைஞ்சதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ, நானா வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேனா? இந்த மாதிரி எல்லாம் குழந்தைங்க தானே வரையும், அதை வச்சு நானா கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. வாயன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி தரன்னு காருக்குள்ள இழுத்துட்டு போறான். அவ்வளவுதான். அதை பார்த்த உடனே செக்ரட்டரி, என்னையா இவரு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இங்க யாருன்னா பார்த்தா என்ன ஆகும், எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னு அவனுக்கு பதட்டம் ஆயிடுது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கே இன்னும் நீ வந்து எனக்கு விளக்கம் சொல்லலை, நீ இப்போ என்னையே சுற்றி வரையோ அப்படின்னு தோணுது. இது எல்லாமே என்ன ரீசன், எதுக்காக நீ இதை பண்ணுற அப்படின்னு இப்போ நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் சொல்லிடுறேன், தயவு செஞ்சு என்ன இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு விட்டுருங்க அப்படின்னு கேட்குறா. ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, அதுக்கப்புறமா அதை டிசைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ள இவளுக்கு பதட்டமா இவ என்ன கேட்குறான்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பண்ணீங்க, என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன தொடுங்க, இல்லைன்னா தொடாதீங்க அப்படின்னு கேட்கும் போது, என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு என் கூட அன்றைக்கி நைட்டு ஒன்றா இருந்தீங்க, இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு அதில் சந்தோஷம்தான். இவ்வளோ பெரிய பணக்காரனோட பொண்டாட்டியாக இருக்கிறதுல, இந்த காரில் போகிறதுலலாம் எனக்கு சந்தோஷம்தான். அதனால நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றா. அப்பனா நீ இந்த மோட்டிவ்ல தான் என் கூட சுத்திக்கிட்டு இருக்க, என் பணத்துக்காக தான் நீ வந்துட்டு 5 வருஷமா என்ன ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, மரியாதையா இங்க இருந்து போயிடு, என் கண்ணிலேயே படாத அப்படின்னு திட்டுறான். அப்பாடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினும் கிளம்புறா. ஹீரோயின் இப்ப என்ன பிளான் பண்றா அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது நம்ம ஆஃபீஸ் பூராவும் ரூமர் பண்ணி விட்டுடணும், ஹீரோ வந்துட்டு நம்ம பின்னாடி சுத்துறான், நானும் வந்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு எல்லாம் ரூமர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இங்க இருக்கவங்க எல்லாம் காசிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை என்னை கழுத பிடிச்சி வெளில தள்ளிடுவான். அப்புறமா அவன் என் பின்னாடி வரவே மாட்டான். நானா வேலையை விட்டு நின்னா என்னை தேடி வருவான், அவனா வேலையை விட்டு அனுப்புனா என்னை தேடி ஏன் வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிடுறா. அதனால இவளை என்ன பண்றான்னா, அந்த ஆஃபீஸ் குரூப்ல வந்து வேற ஒரு நம்பர்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கனெக்ஷன் இருக்கு, ஹீரோயின் வந்து ஹீரோ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா, ஹீரோவும் வந்து ஹீரோயின் பின்னாடி சுத்துறான் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிடா. எல்லாருமே ஆமா எனக்கும் டவுட்டா தான் இருக்கு, அவளுக்கு சடனா ஒரே நாள்ல ப்ரமோஷன் கிடைச்சப்பயே எனக்கு தெரியும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ ஆஃபீஸ்குள்ளே நுழையிறத பார்த்துட்டு வேணும்னே இவன் என்ன பேசுகிறா அப்படின்னு பார்த்தா, ரிசப்ஷன் ஆண்டு நின்றுக்கிட்டு ஹீரோ வந்து என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான், நானும் போடான்னா கூட போக மாட்டான், அவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, என் அழகில் மயங்கிட்டான் போல, கூடிய சீக்கிரத்துலேயே எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லி கதை அளந்துக்கிட்டு இருக்கா. காண்டான ஹீரோ நேராக வந்து, என்னையோட உனக்கு இங்கே வேலையே கிடையாது, மரியாதையாக வெளியில் போயிடு, இதுக்கப்புறம் இந்த கம்பெனி பக்கமோ இல்லை என் பக்கமோ வந்தனா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு கோவமாக திட்டிட்டு போகிறான். ஹீரோயினுக்கா மனசுக்குள்ளே செம்ம சந்தோஷம், அப்பாடா இதுக்கப்புறம் நானும் அவனை பார்க்க தேவையில்ல, அவனும் என்னை பார்க்க மாட்டான் அப்படின்னு. அதோட கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ பார்க்குறான், அவள் வந்துட்டு குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்பதான் செக்ரட்டரி வந்து ஹீரோ கிட்ட பேசணும் கூப்பிடுறாரு, கார்ல வெயிட் பண்றாரு அப்படின்னு சொல்றானா. ஐயோ இவன் ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு மறுபடியும் என்ன பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கடுப்பாயிடுது.
நேராக காரில் போய் உட்கார்ந்த உடனே என்ன சார் நீங்கள் மறுபடியும் வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்து வந்திருக்கீங்களா என்ன, எப்போ நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவ கலாய்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோ வந்துட்டு எப்போ நீ சொன்னீனாலும் கல்யாணத்தை வச்சுக்கலாம், நாளைக்கு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அவ்வளோதான், செம டென்ஷன் ஆயிடுறா. ஐயோ எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறா. என்னம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ தானே சொன்ன, இப்போ என்னென்னா சடனாக கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடலான்னு பார்க்குற. அப்போனா நீ வந்து என்னை ஏமாத்துறதுக்காகவும் என்னை வந்து பயமுறுத்தி பார்க்கறதுக்காகவும் தான் இதெல்லாம் பண்ணியிருக்க கரெக்டா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் இல்லை ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ சொல்ல வரா. ஆனால் சொல்ல விடாத மாதிரி ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் கதறி அழ ஆரம்பிச்சிடறா. இப்போ எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை பாரு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. 5 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு நான் பயங்கரமாக குடிச்சிருந்தேன். அன்னைக்கு தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னை பிரேக்கப் பண்ணிட்டான். தெரியாமல் நமக்குள்ளே இந்த விஷயம்லாம் நடந்துருச்சு. தயவு செஞ்சு அதை மறந்துடு. நான் என்ன பண்ணுறது, நான் தெரியாமல் பண்ண தப்புக்கு இவ்வளோ நாளும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்காக நீ என்னை இப்படியெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்கிறான், என்னால் ஒன்றும் மறக்கவே முடியல, நானும் இவ்வளோ நாளாக உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். இவ ரொம்ப அழகிறத பார்த்த உடனே சரி அட்ரஸை கூட நானே உன்னை இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்றான். அட்ரஸ் எல்லாம் வேண்டாம், என்னை எங்க ஏத்துனீங்களோ அங்கேயே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதோட மறுநாள் காலையில் மறுபடியும் செக்ரட்டரி கால் பண்ணுறான். செக்ரட்டரி கால் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னா, சார் வந்து மறுபடியும் உன்னை இங்கேயே வேலை செய்ய சொன்னார், நீ வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கன்றது சாருக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் அவர் என்னெல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நீ வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டே தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிடுறான். வேற வழி இல்லாம மறுநாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்துடுறா. ஆனா அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவ குழந்தைங்க கூட இன்னும் ஒரு குழந்தை எக்ஸ்ட்ரா இருக்கான். எல்லாருமே வந்து இந்த ஆஃபீஸ்க்கு வராங்க. அட அறந்த வாளுங்களா, கிண்டர் கார்டன் வயசுலயே கிண்டர் கார்டனை வந்து பங்க் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுது. ஆனா ஹீரோ வந்து குழந்தைங்களை பார்த்துட்டானா என்ன பண்றது அப்படின்றது ஒரு பயம் ஆயிடுது. ஹீரோ நேரா ஆஃபீஸ்க்கு வந்த உடனே அவனோட ரூமுக்கு போய் பார்க்கறான். ரூமை போய் பார்த்தா ரூமே வந்து கன்றாவியா கிடக்குது. அங்க இருக்க எல்லாத்தையும் பிச்சு போட்டு நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்க இந்த 5 பசங்களும். இவங்க எல்லாரும் எப்படி வந்தாங்கன்றதே ஹீரோக்கு புரியல. அதே செக்ரட்டரி இந்த அறந்த வாளுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வெளில போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறா. உடனே செக்ரட்டரி, ஐயோ யாரை கேட்டு நீங்க உள்ள வந்தீங்க, எப்படி இங்க வந்தீங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் ஓட்டிட்டு போறான். இந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, இவனோட பேர் வந்து மூன். இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபோட பையன். இப்பதான் அவன் வந்துட்டு சின்ன பையனா பிறந்திருக்கான் போல. இவ்வளோன்னு தம்பி தான் ஹீரோக்கு இருக்கான். இவனுக்கு ஹீரோவை வந்து ரொம்ப பிடிக்குது. ஆனால் ஹீரோக்கு இந்த குட்டி பசங்களே பிடிக்காது இல்லையா, அதனால ஹீரோ வந்துட்டு இவன் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். இவன் அண்ணன் கூட விளையாடலாம் அப்படின்னு ஆசையாக வந்திருக்கான். இப்போதான் ஹீரோயினுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது. இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து தான் கிண்டர் கார்டனில் படிக்கிறான். வாங்க என் அண்ணனோட ஆஃபீஸை சுற்றி காட்டுறேன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, இவங்க பசங்க பண்ண அட்டகாசம் தானே, அதனால போயிட்டு ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த குட்டி பையன் மூன் மட்டும் இன்னமும் கிளம்பாம அந்த இடத்துல ஏதோ சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியாம கீழே விழுந்துடுறான். அந்த டைமுக்கு மூனோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோயின் தான் தள்ளி விட்டுட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயினை பயங்கரமா ஒரு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்த பிறகுதான் தெரியுது பயங்கரமான ட்விஸ்ட். நம்ம ஹீரோயினோட அம்மா தான் இவங்க தான் வந்து ஹீரோவோட அப்பாவை 2வது தரமாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நீயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக்காக கேட்குறாங்க. இவன் உன்னோட தம்பிமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு இப்போதான் செம ஷாக்கு. ஏன்னா ஹீரோவோட தம்பி இவன் அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோயினை விட்டுட்டு இவங்க அம்மா வந்துட்டாங்க போல. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோவோட அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து இந்த குழந்தையும் பெற்றிருக்காங்க. ஹீரோயினுக்கு இவங்களை பார்த்த உடனே இவங்க கிட்ட பேசவே பிடிக்காம அந்த இடத்துல வந்து போயிடுறா. ஹீரோயின் என்ன பண்றான்னா, கண்டிப்பா இந்த ஆஃபீஸை விட்டு நம்ம போயே ஆகணும், ஹீரோவை விட்டு கண்மறைவா எங்கன்னா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறா. அதனால இவனை டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எடுத்துட்டு போற காஃபில உப்பு அள்ளி கொட்டி வச்சிடறா. கரெக்டா அந்த இடத்துக்கே ஹீரோ காஃபி எடுக்கிறதுக்காக வந்துடுறான். வந்த உடனே அவனும் அந்த காஃபியை எடுத்து குடிச்சிடறான். குடிச்சிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியுது இவ வேணும்னு தான் இதை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் கடுப்பான ஹீரோ என்ன பண்றான்னா, கண்டிப்பா உன்னை பனிஷ் பண்ணியே ஆகணும், நீ என்னையே டார்ச்சர் பண்ணணும்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கழுத்தை பிடிச்சி கடிச்சு வச்சிடறான். அடப்பாவீங்களா, நீங்களாம் என்னடா ஜோம்பியா மாறிடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பார்க்கும் போது. மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு திரும்பவும் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான்.
ஹீரோயினுக்கு இப்போ வந்து ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா இப்போ ஹீரோ வந்து அண்ணன் முறையில் ஆயிடுறான் இல்லையா, இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. இவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்னால் இன்னைக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கா. அங்கே ரோட்லேயே மைக்கடிச்சு விழுந்துடுறா. இப்போ தான் ஷென்னுன்னு சொல்லிட்டு நமக்கு புதுசாக ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவன் காரில் அந்த சைடு வரான். வேக வேகமாக ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆஃபீஸில் எல்லாரும் ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே காணோம் அப்படின்னும் போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஃபோன் எடுக்கவே இல்லை அவங்க. திருப்பியும் நான் கால் பண்ணி பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆள் தான் பேசினாரு அப்படின்னு சொல்கிறாங்களா. அதை ஹீரோ கேட்டுடுறான். இப்போதான் இந்த ஷின் யார் அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. யார் இவன் அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட எக்ஸு. இவன் தான் ஹீரோயினை ஏமாற்றிட்டு விட்டுட்டு போடுவேன். இப்போ எதுக்குடா வந்து ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாம் அதெல்லாம் நடந்து 5-6 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஃபாரின் போய் படிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு இங்கேயும் வந்தேன். இங்கே வந்த உடனே பார்த்தா நான் உன்னை மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணேன். நான் என்ன பண்ணுறது, நடு ரோட்டில் விழுந்து கிடக்குற, அப்படியே விட்டுட்டா போக முடியும் அப்படின்னு கேட்குறான். இதுக்கு மேலே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இதோட நீ கிளம்பிடு, என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னும் போது, உன் பாய் ஃப்ரெண்டா யாரு அப்படின்னு சொல்லும் போது இவ தான் வந்து ஹீரோவோட பேரு சொல்லிடுறா. ஹீரோ யாருன்னு உனக்கு தெரியுமா? ஹீரோ வந்து என்னோட அண்ணா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. என்னது ஹீரோ உன்னோட அண்ணனா, யார்கிட்ட கதை விடுற அப்படின்னு கேட்கும் போது, உண்மையாதான் சொல்றேன், அவனும் நானும் சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்றான். என்னை இங்கேருந்து அனுப்பணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, அதுக்காக தான் நீ இதெல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் விட்டு கிளம்புறா. கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வரான். நீயே வந்து காரில் ஏறிடு, இல்லைன்னா நான் ரோட்லேயே உன்னை தூக்கிட்டு போய் காரில் ஏற்றுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நானே வந்து காரில் ஏறுறேன் அப்படின்னு வேக வேகமாக ஏறிடுறா. இதை எல்லாத்தையும் எக்ஸ் பார்த்துட்டு இருக்கான். ஃபோனை அட்டன் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இருந்தா இல்லையா, அங்கே டாக்டர் தான் வந்து அட்டன் பண்ணி சொல்லியிருக்காரு, வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறா. சரி நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, இங்கேயே படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு ஹீரோயின் மடியில படுக்க வச்சு தூங்க வைக்கிறான். அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு கனவு வருது. கனவுல அவங்க அம்மா அவளை விட்டுட்டு போனாங்க இல்லையா, அந்த ஞாபகம்லாம் வந்து பயந்து கத்துறா. அப்ப ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவ பயந்துட்டான்னு தெரியுது. இருந்தாலும் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா. ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிடுது. டே என்ன விடா போதும் அப்படின்னு கத்துறா. ஹீரோயினோட வீட்டு வாசல்ல ஹீரோயினோட அம்மா வந்து நின்றுட்டு இருக்காங்க. இவளுக்கு அவங்க கிட்ட பேசவே பிடிக்கல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க அப்பாவை பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அவர் வந்துட்டு சின்ன வயசுல என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, உன்னை தனியா கூட்டிட்டு போய் வாழ வைக்கவும் தைரியம் இல்லை, அதனாலதான் என்னை விட்டுட்டு போயிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, இப்போ நான் நல்லா இருக்கேன், நான் வந்து நீயும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் கொடுக்குறாங்க. அவ தேவையில்லைன்னு சொல்றா. இதை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஹீரோவோட செக்ரட்டரி போட்டோ எடுக்கிறான். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, நான் வந்து உங்கள் கூட வந்து வாழவும் போகிறதில்ல, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, அது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறா. நான் வந்துட்டு உன்னோட சித்தப்பாக்கு, அதாவது உங்களோட செகண்ட் ஹஸ்பண்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் இவ்வளோன்னு ஆசைப்படுறாங்க, அதனால நீ வரணும் அப்படின்னு சொல்லியும் கேட்டுக்கிறாங்க. ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது இப்போ இவளோட பொண்ணு தான் இவளா, அப்பனா இவளுங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே இவனுக்கு கொலவெறி ஆத்திரம் வந்துடுது. ஹீரோவோட அப்பாவோட பர்த்டே பார்ட்டி நடக்குது. அதுக்கு ஹீரோயினும் அங்க வந்திருக்கா. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினோட எக்ஸுமே இருக்கான். ஹீரோவோட அப்பா இப்பதான் ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஹீரோ வந்த உடனே, இவ வந்துட்டு உன்னோட கம்பெனில தான் வேலை செய்யறா, நீ பார்த்ததே இல்லையாப்பா அப்படின்னும் போது, ஐயோ இவ்வளோ அழகான மூஞ்ச எப்படிப்பா பார்க்காம இருக்க முடியும், பாருங்க இவ்வளோ அழகா பிரிட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். ஹீரோயின் எப்படியாவது அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம டக்குன்னு கிளம்பிடுறா. விடுவானா இவன் தோரத்துக்கிட்டே வந்து ஹீரோயினை புடிச்சிட்டு போய் கார்ல ஏத்திடுறான். ஹீரோ பார்க்கறதுலயே ஹீரோயின் வந்துட்டு பயந்து போயிடா. இதை பாரு, தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், என்னோட அம்மா தான் வந்துட்டு உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, இங்கே தான் அவங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னையும் எங்கள் அப்பாவையும் விட்டுட்டு போனாங்க, எங்கள் அப்பா வந்துட்டு எங்கள் அப்பாவுமே எங்கள் அம்மா மேலே இருந்த கோவத்தில் என்ன அடித்து அவரோட கோவத்தை எல்லாத்தையுமே ஆற்றிக்குவார், அதனால நான் அவரையுமே விட்டுட்டு தனியாக வந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னோடய ஆன்ட்டியோட ஹெல்ப்பால் அப்ராடுக்கு போய் கொஞ்சம் நாளுக்கு படித்தேன். அங்கேயும் நான் வந்து கஷ்டத்தை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்தேனே அப்படின்னு சொல்கிறா. நீயும் உன்னோட அம்மாவும் வந்து காசுக்காகவும் எங்கள் பணத்துக்காகவும் தானே இதெல்லாம் பண்ணுறீங்க, உனக்கு அதானே வேணும், ஓகே எல்லாத்தையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைமுக்கு சடனாக ஹீரோயினுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது.
அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனாதான் விஷயமே தெரியுது, அவளுக்கு ஆஸ்துமா இருக்குது. அதனால் அவள் வந்துட்டு பயங்கர ப்ரெஷரு டென்ஷன் எல்லாம் வந்துட்டு பார்க்கக்கூடாது, அவங்க கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் இது சீக்கிரம் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வாசலில் சும்மா உட்காந்துட்டு இருக்க ஹீரோயினை அலேக்கா வந்து எக்ஸை தூக்கிட்டு போயிடறான். அடே விட்றா விட்றா அப்படின்னு கேட்டாலும் கம்பல் பண்ணி காரில் ஏற்றிடுறான். ஆல்ரெடி நமக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு, எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறான். என்ன பண்ணுறது, நீ முன்னை விட இன்னும் க்யூட் ஆகிட்ட, அதனால் விட்ட பார்த்ததுக்கப்புறம் என்னால் மறுபடியும் உன்னை பிரேக்கப் பண்ண முடியாது அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஒரு டிவி ஸ்டேஷனில் வேலை செஞ்சா இல்லையா, அங்கேருந்து கால் வருது. கால் வந்துட்டு இவளை வந்து ஒரு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க, வந்து ஒரு ப்ரோக்ராம்காக. உடனே இவனும் சரி சரி நான் கொண்டு போய் அங்கேயே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். தம்பிக்காரன் வந்து ஹீரோயினை ட்ராப் பண்ணுறதை ஹீரோ பார்த்துட்றான். ஹீரோவும் செக்ரட்டரி 2 பேருமே வந்து அந்த டிவி ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க, இவங்க பார்த்துட்றாங்க. இங்கே அதே நேரத்துக்கு ஹீரோயின் வரா இல்லையா, இவன் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இனிமேல் நான் இங்கே தான் வேலை செய்வேன், எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோவோட கம்பெனியில் வேலை செய்ய வேணாம் அப்படின்னு தோணுது. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரியாமல் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா பார்க்கிங்கில் ஹீரோவும் ஹீரோவோட செக்ரட்டரி நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க இப்போ தான் இந்த கம்பெனியை விலைக்கு வாங்கியிருக்காங்க. இப்போ ஹீரோ தான் ஓனர்னு வந்து நிற்கும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ இந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு. உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா நீ வந்து என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இங்கேயும் அங்கேயும் கண்டவன் கூட சுற்றிக்கிட்டு இருப்ப, இன்னும் நீயும் உங்கள் அம்மாவும் என்னெல்லாம் பண்ணணும்னு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுறான். ஹீரோயினா இங்கே கூட வேலையை விட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு கெஞ்சுறா. உன்னை வந்து ஒருத்தர் ட்ராப் பண்ணிட்டு போனா இல்லையா, அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ தான் கேட்குறான். அப்போ தான் அவன் சொல்கிறா, என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா, அவன் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு குடிச்சியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான், அப்படியே அலைக்கா தூக்கி தோளில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அடே விடுறா, ஆஃபீஸில் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு கற்றுனாலும் எனக்கு கவலையே இல்லை, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட இருந்து எப்படி ஓடுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா நேராக அவனோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடறான். கூட்டிகிட்டு போயிட்டு இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து தப்பிக்கவே முடியாது, நீ என்னவா இருந்தாலும் சரி என்கிட்ட தான் இருக்கணும், என்னோட குடும்பத்தையே வந்துட்டு நீங்கள் குடும்பமாக சேர்ந்து ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறா. உடனே இவன் என்ன பண்ணுறான்னா மூச்சு விட முடியாத மாதிரி சீன் போடுறா. இது பாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு நான் இதுக்கப்புறம் உன்னோட குடும்பம் சைடோ இல்லை உன் சைடோ வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏன் உன்னை விடணும், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கூடியே வச்சு நான் டார்ச்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் பாத்ரூமுக்கு போன உடனே இப்போ என்ன பண்ணுறான்னா, உடனே ஃபோன் பண்ணி ஆன்ட்டி கிட்ட, ஆன்ட்டி நான் இன்னும் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பல, தயவு செஞ்சு பசங்களை பார்த்துக்கோங்க, நான் வர டைம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அவ்வளோதான், அந்த இடத்துக்கு வந்துடுறான். நான் அப்படி போன உடனே இப்போ யார்கிட்ட பேசினேன், ஏன்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறானா. அப்போ அவளோட இடுப்பில் ஒரு டேட்டோ இருக்குது. அந்த டேட்டோவை பார்த்த உடனே இங்கே எதுக்காக நீ டேட்டோ போட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போதான் ஹீரோயின் இன்னொரு பெரிய கதையை சொல்கிறா. இவ வந்துட்டு அவங்க அப்பாவையும் விட்டுட்டு போயிட்டு ஃபாரின்ல இருந்தா இல்லையா, அப்போ வந்து சில கேங்கே இவளை ரேப் பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவளை கத்தியாலையும் குத்திட்டு இருக்காங்க. அந்த ஒரு அடையாளத்தை மறைக்கிறதுக்காக தான் இவ இந்த டேட்டோ போட்டிருக்கா. இதை கேட்ட உடனே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போயிடுறானா. இவ அழுதுகிட்டே நின்றுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு குழந்தைங்க இருக்கிறதே தெரியாது இல்லையா, அதனால நைட்டு நீ இங்கே தான் தங்கணும், இங்கேயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுநாளாவது இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சுத்தி எல்லா இடத்துலயும் பாக்குறா. எல்லா இடத்துலயும் பார்த்தா ஆளுங்களை நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கான். அதோட என்ன பண்றான்னா, அன்னைக்கு பூராவும் ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வர வரைக்குமா சாப்பிடாமே இருக்கா. நீ சாப்பிட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் சாப்பிட மாட்டேன், என்னை இங்கேருந்து வெளியில் அனுப்பு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றான்னா, உன்னை எப்படி சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஒரு பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினோட கையில் போட்டு விடுறான். இதை நீ கழட்டவே கூடாது, இதை நீ கழட்டினு தெரிஞ்சது, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஹீரோயினை வீட்டுக்கு அனுப்பிடுறான். ஆக்சுவலாக வந்து அதில் ஒரு ட்ராக்கிங் டிவைஸை வச்சுருக்கான். அதனால தான் வந்துட்டு ஹீரோயினை வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டான். இப்போ தான் குழந்தைங்கள வந்து பார்க்குறா. குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இவ்வளோ பயங்கரமாக மிஸ் பண்ணிட்டாங்க. மறுநாள் இந்த ஆங்கர் இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு ஒரு கிளப்புக்கு உடனே ஃபோன் பண்ணி வான்னு சொல்றா. ஹீரோயினும் வந்து ரெடியாகி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அவ வரவே மாட்டா. 4-5 காலி பசங்க தான் இருக்கானுங்க. ஹீரோயினை பார்த்த உடனே செம்மையா இருக்காளே, தனியா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண வந்துடுறானுங்க. ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்கும் போது, எனக்கு தெரியாது, அவ எங்க போனான்னு தெரியாது அப்படின்னு சொல்றான். அப்புறமா இவன் மொபைலை எடுத்து பார்க்கறான். அப்பதான் பார்த்தா பார்ல இருக்கா அப்படின்றது தெரிய வருது. பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காளா. தங்கம், இதால நீ அடிச்சின்னா கூட நான் வாங்கிக்குவேன், எனக்கு கவலையே இல்லை, ஏன்னா நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
கையில வச்சுக்கிட்டு சும்மா கதை பேசிட்டு இருக்க கூடாது, நொட்டுன்னு ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி அவன் மண்டையிலேயே அடிச்சிடறான். பாட்டில் உடஞ்சி செதறி போயிடுது. இப்பயாவது புரியுதா? கையிலேயே வச்சு கதை பேசிட்டு இருந்தேன்னா அடுத்த நிமிஷம் அவன் உன் மண்டையிலேயே போடுவான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் இவளை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இவன் வெளிநாட்டுல இருந்து இவ ஆஸ்துமாக்காக ஒரு மருந்து வாங்கியிருக்கானா, அதையும் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். இவளுக்கு வந்துட்டு இப்பதான் டவுட் வருது, இவனுக்கு எப்படி நம்ம இங்க இருந்தது தெரிஞ்சது, இவன் எப்படி இங்க வந்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினை இவன் எப்பவுமே ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுவான் இல்லையா, அங்க இறக்கி விட்டுறான். அதுக்கப்புறமும் ஹீரோயின் எங்கேயோ நடந்து போறா. ஏன்னா இவ்வளவு நாளும் அவ தப்பான இடத்துல தானே இறங்குவா. அப்பனா இவளோட இடத்த கூட என்கிட்ட காட்டல, இவ இவ்வளவு நாளும் என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோக்கு தெரிய வருது. நேரா போயிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணி கதவை தட்டுறா. ஹீரோயின் வந்து திறக்கிறா. ஷாக் ஆயிடுறா. என்ன உன் வீடு போறாம வந்துட்டு ஏதோ 2-3 வயசு குழந்தைங்க தங்கியிருக்க மாதிரி இருக்கே, இதுதான் உன்னோட ஸ்டைலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல ஆக்சுவலா என்னோட ஆன்ட்டி இருக்காங்க என் கூட, அவங்களோட குழந்தைங்களோடது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. எதுக்காக எல்லாமே உன்னை சுத்தி பொய்யா மட்டுமே இருக்கு, நீ எதுக்காக என்கிட்ட உண்மையே சொல்லல, உன்னோட வீடை கூட நீ உண்மையா என்கிட்ட இது வரைக்கும் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. குழந்தைங்க வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, இவனை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவன் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே என்ன ட்ராமா பண்றானா, எனக்கு நேற்று கையில அடிபட்டுச்சு இல்லையா, அவனுங்க பண்ண பிரச்சனையில அது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றா. வலிக்குதா? உண்மையா சொல்றியா? அது சின்ன அடிதான், இப்ப நீ வந்துட்டு நான் கேட்குற கேள்விகள்லாம் அவாய்ட் பண்ணணும் பதிலா அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ இல்ல பாருங்களேன் பிளட் வருது, உண்மையாவே எனக்கு கை வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா போடுறா. இவனும் சரின்னு பாவம் பார்த்து விட்டுறான். கரெக்டா அவன் கிளம்புனதுக்கு அப்புறம் பசங்க எல்லாரும் வந்துடுறாங்க. மறுநாள் குழந்தைங்கள ஸ்கூல்ல ஹீரோயின் ட்ராப் பண்ணும்போது அதே ஸ்கூல்ல தானே வந்துட்டு இவங்க அம்மாவோட பையனும் படிக்கிறான். அவங்க அம்மா வந்து பாத்துடுறாங்க. இப்ப போன குழந்தைங்க எல்லாம் உன்னை அம்மானு தானே கூப்பிட்டாங்க, உண்மையை சொல்லு, அந்த குழந்தைங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் நடந்த எல்லாம் உண்மையா சொல்லிடுறா. அவ்வளவுதான் அவங்க பயங்கர கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. உன் வயசு என்ன, 4 குழந்தைக்கு அம்மாவா இருக்க வயசா உனக்கு, அதுக்குள்ள எதுக்காக இந்த பிள்ளைங்களெல்லாம் பேத்துக்கிட்ட அப்படின்னு கத்துறாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த குழந்தைங்கள பத்தி, எனக்கு குழந்தைங்க இருக்குன்ற விஷயத்த பத்தி யார்கிட்டயும் பேசாதீங்க, யாருக்கிட்டயுமே பேசாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. அம்மாக்காரி அந்த சைடு கிளம்பி போன உடனே எக்ஸ் வந்துடுறா. என்ன டார்லிங், எனக்காக தான் இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ள, அடே கொஞ்சமாச்சும் எனக்கு கேப் கொடுங்கடா, என்னடா ஒரேடியா இப்படி குடும்பமா வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கா. இவங்க குடும்பத்தையே காரி காரி துப்புறா. இவங்க 2 பேரும் நெருக்கமா பேசிக்கிட்டு இருக்கது எவனோ ஒருத்த போட்டோ எடுத்து யாருக்கோ அனுப்புறான். சாரிங்க, சின்னதா ஒரு தப்பா சொல்லிட்டேன். ஆக்சுவலி அண்ணா வந்து ஹீரோ கிடையாது, கசின் பிரதர் தான் 2 பேருமே. இப்போ வந்து ஹீரோவோட சித்தப்பாவை காட்டுறாங்க, அதாவது எக்ஸோட அப்பா. இவர் வந்துட்டு இந்த போட்டோவை பார்த்த உடனே செம்ம கொலவெறி ஆயிடுறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவளை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி தான் என்னோட பையனை இவகிட்ட இருந்து பிரேக்கப் பண்ண வச்சேன். ஆனா இவ மறுபடியும் என் பையன் பின்னாடியே வந்து சுத்துறா, இவளை சும்மா விடக்கூடாது, உடனே நம்ம இடத்துக்கு இவளை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயினையும் கடத்திட்டு வந்துடுறானுங்க. வந்த உடனே இவன் யாருன்னு கூட ஹீரோயினுக்கு தெரியல. நீங்க யாருங்க அப்படின்னு கேட்குறா. ஆமா, என்ன யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனா உன்னை நல்லாவே தெரியும். 5 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த பத்தியா, உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லி தான் என் பையனையே பிரேக்கப் பண்ண வச்சேன். ஆனா திரும்பவும் நீ வந்து அவனோட மனசை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிற, அதுக்கு நான் விடவே மாட்டேன். உன்னோட மூஞ்சி பூராவும் நான் கோடு போட்டு விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை இதுக்கப்புறம் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஹீரோயினா அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எப்பவும் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டா இவன். அப்போ வந்து கதையை எடுத்து உன் மூஞ்சில கோடு போடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. ஹீரோ தான் ட்ராக்கிங் டிவைஸை வச்சிருக்கான் இல்லையா, அதனால ஹீரோயின் எதுக்காக இவ்வளோ தொலைவுக்கு போயிருக்கா அப்படின்ற டவுட்ல ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஹீரோயினையும் காப்பாத்திடுறான். பயத்துல ஹீரோயின் அப்படியே மயங்கிடுறா. எதுக்காக நீங்க இப்படி பண்ணுவீங்க, உங்களோட லைஃப்ல யாருன்னா இருக்காங்க, அவங்கள ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு கொள்ளுவீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, டேய் அவ உனக்கும் தாண்டா பிரச்சனை, அவ யாருன்னு தெரியுமா, உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்கா இல்லையா, அவளோட பொண்ணு தான் இவ பின்னாடி எதுக்குடா நீ சுத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், இன்னொரு வாட்டி இவ பக்கத்துல வந்தீங்கன்னா சித்தப்பான்னு கூட பார்க்க மாட்டேன், உங்களையும் கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோயின் கார்ல வரும்போது எக்ஸோட பேரையே சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா தூக்கத்துல. அதுக்கப்புறம் ஹீரோ அதை கேட்ட உடனே செம்ம கடுப்பாயிடுறான். இல்ல நான் தப்பாலாம் சொல்லல, எனக்கு கனவு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உளறிக்கிட்டு இருக்கா. அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது ஹீரோவோட வீட்டுல இருக்கா. இப்பதான் ஹீரோ கேட்கறான், இன்னமும் நீ உன்னோட எக்ஸை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கியா, அவன் கூட வந்துட்டு மறுபடியும் ஒன்னு சேரலான்னு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நாங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம், கண்டிப்பா நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்றா.
அப்போ உடனே ஹீரோவும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோயினோட மனசுல என்ன ஓடுது அப்படின்னா, இவன் கிட்ட இருந்து நம்ம விலகி போக போக இவன் கிட்டயே வந்துகிட்டு இருப்பான், எப்படியாவது இவனை நம்ப வச்சுட்டு சொல்லாம கொல்லாம எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு பிளான் பண்றா. அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறான். அங்க வந்து எக்ஸ் வரான். எங்க அப்பா பண்ணதெல்லாம் கேள்விப்பட்டேன், எங்க அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவர் என்ன சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி நான் இதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பா உன்னை லவ் பண்ணுவேன், இல்ல திரும்பவும் கூட சேருவேன்னு மட்டும் நினைச்சு கூட பார்க்காத, அது என்னால முடியவே முடியாது, பிரிஞ்சது தான், என் பின்னாடி வந்து இனிமே என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறா. இந்த மோன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் எங்க அண்ணாவோட இன்னொரு புது ஆபீஸை காட்டுறா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இதுதான் எங்க அண்ணாவோட கார், எவ்வளவு பெரிய கார்ல எல்லாரும் இதுல சேர்ந்து ஒரு ரைடு போலாமா அப்படின்னு சொல்லி மோன் கேட்கிறான். அப்பதான் கரெக்டா ஹீரோ வெளியில வரான். வந்த உடனே செக்ரட்டரி ஐயோ இவன் இன்னைக்கு என்ன சொல்ல போறானோ தெரியலையே அப்படின்னு நினைக்கிறான். ஆனா எல்லாரையும் ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது செக்ரட்டரிக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. அப்ப அதுல ஒரு குட்டி பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, எங்க அம்மாவுமே இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோ அப்படி அவங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்கும் போது இது எல்லாத்தையும் ஹீரோயின் நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பதட்டம் ஆயிடுது. ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு ஆண்டி வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லாரையும் கையில புடிச்சிட்டு வாங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அதுல ஹீரோயினோட ஒரு குழந்தை வந்து ஹீரோயினோட பேரை சொல்லி கத்திடுது. அந்த டைமுக்கு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க வேகமா அந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு செத்தேண்டா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுது. இவ என்ன பண்றான்னா வேகமா பேக் சைடா தப்பிச்சு ஓடுறா. குழந்தைங்க அவங்க அம்மாவோட பேரை சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால மூன் கிட்ட கேட்குறான் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு. உடனே மூன் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறான். அவனுக்கு அவ்வளோதான், ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோயினோட பேரு சொன்ன உடனே நேராக வேகமா ஹீரோயினோட வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹீரோயின் முன்னாடியே வந்துட்டு அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கேயோ போயிடுறா. ஹீரோயினுக்கு ஒரு பிரேஸ்லெட்டை போட்டு விட்டான் இல்லையா, அந்த பிரேஸ்லெட்டையும் ஆன்ட்டியோட கையில கழட்டி போட்டுட்டு போயிருக்கா. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பக்கத்து சிட்டிக்கு வந்து 4 குழந்தைங்களும் கூட்டிகிட்டு வந்துடுறா. ஒரு வாடகை வீடும் எடுத்து தங்கிடுறா. ஹீரோ விடுவானா, அவன் வந்துட்டு மொபைல்லையே ட்ராக் பண்ணி வந்துடுறான் அந்த இடத்துக்கு. வந்த உடனே அவள் பயந்துடுறா. தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட நிறைய போய் சொல்லிட்டேன், நீங்கள் என்னோட குழந்தைங்கள எங்ககிட்ட இருந்து பிரிச்சிடுவீங்களோன்னு பயந்து தான் சொல்லிட்டேன். இப்போவும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு குழந்தைங்க பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், நான் வந்து இந்த நாட்டை விட்டே வெளில போயிடுறேன் என் குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு. அப்படி இல்லை நீங்கள் குழந்தைங்க வேணும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் என்ன வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது குழந்தைங்கள பார்க்க விடுங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்க்க விட்டீங்கன்னா கூட போதும், நான் இந்த குழந்தைங்க கண்ணில் படாம எங்கன்னா போயிடுறேன் மற்ற நாளுக்கு அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. இன்னமும் உனக்கு எதுவுமே புரியலையா பைத்தியம், எனக்கு நீங்க 2 பேருமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். குழந்தைங்களாம் ஐயோ ஷேம் ஷேம் பப்பி ஷேம் அப்படின்னு கண்ணை மூடிக்கிறாங்க. அம்மா அப்பா செத்து போயிட்டாருன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பசங்க கேட்குறாங்க. ஹீரோ ஷாக்கு, என்னது நான் செத்து போயிட்டேன்னு சொன்னி அடி பாவி அப்படின்னு கத்துறான். நான் என்ன பண்றது, பசங்க வந்துட்டு அப்பா அப்பான்னு கேட்குறாங்க, என்னால் என்ன பண்றது தெரியாம அதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இவர் தான் உங்களோட அப்பா அப்படின்னும் போது குழந்தைங்களுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா அப்பான்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் ஓடி போகுதுங்க. மறுநாள் பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டா ஸ்கூலுக்கு போக மாட்டோம், நீங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க தானே போறீங்க, அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நாங்க ஓடுவோம், எங்களை நீங்க பிடிக்கணும், எங்களை நீங்க தோக்கடிச்சா மட்டும்தான் அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதோடைய இந்த மூவி முடியுது. நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்காகவே இருந்தது. இந்த மூவியுமே நல்லாவே இருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.